எவ்வளோ நேரமாக காத்துனுக்குறீங்க? 1 மணி நேரமாக காத்து உட்காந்துக்கிறேன் சார் காலையில். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் டவுனில் வந்து இங்கே வந்து திருவண்ணாமலை செய்யாருக்கு வந்து மாவட்ட மருத்துவமனைன்னு சொல்லிட்டு நமக்கு அரசு மருத்துவமனை அறிவிச்சிருக்காங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் மனைவி கூப்பிட்டு வந்தாக்கா பொதுநல மருத்துவர் தான் பார்த்தா ஒரு 200 பேர் நிற்கிறாங்க. இன்னாண்ட பக்கம் குழந்தை டாக்டர் காலியாக இருக்கிறாரு, அண்ணாண்ட பக்கம் வந்து முதியோர் டாக்டர் காலியாக இருக்கார். இந்த காலியாக இருக்கிறவங்க போய் கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க பாருங்கள் அப்படின்னாக்கா பார்க்க மாட்டேன்றாங்க. கேட்டாக்கா நான் குழந்தைய மட்டும்தான் பார்ப்பேன், இவரை கேட்டாக்கா அவர் வந்து இப்போ பெரிய முதியோர்களை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றாரு. அப்போ 200 பேஷண்ட் நிற்கிறாங்க. அப்போ பொதுநல மருத்துவர் வந்து அந்த 200 பேர் பார்க்கறதுக்குள்ளே அவர் வந்து தண்டாடி போகிறார். அதேமாதிரி சரி பார்த்துட்டு போயிட்டு நம்ம டேப்லெட் வாங்கலான்னு போனாக்கா அங்கே 250 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அம்மா மட்டும்தான் டேப்லெட் தராங்க. பெண்களுக்கும் தராங்க, ஆண்களுக்கும் தராங்க. அப்போ ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கொடுத்தாக்கா அங்கேயும் கொஞ்சம் சீக்கிரமாகும். அந்த அம்மா வந்து ஒரே ஆள் கொடுக்குறாங்க, 200 பேர் நச்சரிக்கிறாங்க. அந்த அம்மா டென்ஷனில் வந்து டேப்லெட்டை மாற்றி கொடுத்துருக்கா என்ன பண்ண முடியும்? அதேமாதிரி ஊசி போடுறதுக்கு போனாக்கா அங்கேயும் ஒரே ஆள் தான். அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நிற்கிறாங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஜென்ஸு லேடிஸு ஒரே இடத்துலையே போடுறாங்க. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக தானே போனணும். இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் போட்டுருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ஒரே டைம்லேயே ஒரே இடத்துல ஊசி போடுறதுனால நிறைய பெண்கள் வந்து ஊசி போடாமல் போகிறாங்க அசிங்கப்பட்டுன்னு. ஜென்ஸு நிற்கிறாங்க, இப்போ லேடிஸ் நிற்கிறாங்க. அப்போ ஊசி போட சொல்ல சில லேடிஸ் வந்து கூச்சப்படுறாங்க, அங்கே இன்ஜெக்ஷனும் பண்ண முடியல. இப்படி வந்து பல குளறுபடிகள் இருக்குது. இந்த மாவட்ட மருத்துவமனைன்னு தான் பேரை கண்டி அதிகப்படியாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு சின்ன விஷயங்கள் நடக்குதுனாக்கா உடனே வராங்க. முதல் உதவி மட்டும்தான் இங்கே பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அடுக்கும்பாறைக்கு எடுத்துன்னு போ, செங்கல்பட்டு எடுத்துன்னு போன்றாங்க. ஒரு மாவட்ட மருத்துவமனை வந்து பேஷண்ட்டுங்களை வந்து மாவட்டமாக அலைய கழிக்க வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னாக்கா இங்கே போதிய டாக்டர் இல்லைன்றாங்க. போதிய டாக்டர் இல்லை, போதிய நர்ஸு இல்லை, போதிய கம்பவுண்டர் இல்லை. ரொம்ப வந்து அதாவது மன உளைச்சிலே இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க டாக்டருங்க. இது வந்து நம்மளால் சகிச்சிக்கவே முடியல. இது வந்து எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போனோம், மந்திரி கவனத்துக்கு கொண்டு போனோமே, ஆனால் அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. இதனால் வந்து பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்களே கண்டி டாக்டரோ இல்லை அரசாங்க அதிகாரியோ இல்லைனாக்கா எம்எல்ஏவோ இல்லை மந்திரியோ பாதிக்கப்படலை. இது நிறைய வந்து பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான். அப்படியே இது வந்து மாவட்ட மருத்துவமனை தான் பேருங்க. நீங்கள் இந்த மாவட்டத்தை சுற்றி இந்த மருத்துவமனை சுற்றி பாருங்களேன். ஒரு மருத்துவமனைக்கு வந்தாக்கா சுற்று சுகாதாரத்தை நம்ம வந்து கற்றுக்கணும். ஆனால் இந்த மருத்துவமனை சுற்றி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கூட பாருங்கள், ஆக்கிரமிப்பு போய் ஃப்ரண்ட்டில் போய் பாருங்கள். 9 ஆகுது இப்போ டைமு, இன்ன வரைக்கும் குப்பையே அள்ளலை. இந்த நகராட்சி இப்படி ஒரு கேவலமான நகராட்சியாக இருக்குது. இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்தாலுமே நோய் போகும்னு பார்த்தாக்கா இங்கேருந்து நோயை தொத்தின்னு தான் போகும் பொழுது. அந்த மாதிரி ஒரு கேவலமான மருத்துவமனையாக இருக்குது இந்த மருத்துவமனை. மாவட்ட மருத்துவமனையாக அறிவிச்சே கண்டி இது வரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை கூட இல்லை. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த டாக்டர் லீவ், ஒரு பல்லு வலின்னு வந்தாக்கா அந்த டாக்டர் லீவ். அப்போ மாவட்ட மருத்துவமனை எதுக்கு இருக்குது? மாவட்ட மருத்துவமனைனா எமர்ஜென்சியிலிருந்து எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்கணுமா இல்லையா? 9 மணிக்கு ஒரு டாக்டர் வராரு, கேட்டாக்கா எனக்கு வேலை இருக்குதுன்றாரு, நைட் டியூட்டி பார்த்தேன்றாரு. இப்படி பல குளறுபடிகள் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு விசாரணை கமிட்டி போட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த டாக்டர் இங்கே வந்து தப்பு பண்ணுறாங்க, இல்லை எந்தெந்த டாக்டர் தேவை, அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சர்வே பண்ணி இந்த மாவட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த அரசாங்கம் செஞ்சு இந்த பொதுமக்களை வந்து எங்கேயும் அலை வைக்காமல் இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவுமாறு பணிவான்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போல வந்து ஒரு பொதுநல டாக்டர் வந்து பார்க்குறாருங்கனாக்கா அங்கே ஒரு 200 பேர் நிற்கிறாங்க. குழந்தைய குட்டிங்க பெரியவங்கிறீங்கன்னு பார்த்தாங்கனாக்கா சுத்தமாக ஒரு ஸ்பேன் வசதி கூட இல்லை. எல்லாமே ஒரு வேத்து கொட்டி போய் நம்ம வந்து உடல்நல பாதிப்புன்ட்டு தான் இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பேன் வசதி இல்லை, காற்று வசதி இல்லை, குடிக்க தண்ணி கூட இல்லைங்க. குடிக்க தண்ணி கூட இல்லை. அடிபட்டு இருக்குது, கட்டுன்னு போனாக்கா ஒரே ஒரு நர்ஸு கூட இல்லை, ஒரு அங்கே கம்பவுண்டர் கூட இல்லை. துப்புரவு தொழிலாளர் வந்து அங்கே வந்து சிகிச்சை அந்த புண்ணுகள்லாம் வந்து அடிபட்ட இடத்துல க்ளீன் பண்ணி கட்டு போடுற நிலைமையாக இருக்குது. அந்தமாரி வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, இதுதான் பெரிய விஷயமானு தெரியுது. இதை வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாவட்ட மருத்துவமனையை வந்து சீர் செய்ய வேண்டும் என்று செய்யார் மக்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். நர்ஸுங்க நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனால் மூஞ்சி காட்டுதுங்க. அப்புறமேட்டு போனால் இது வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒரு அதிகாரி போடணும். அதிகாரி யாருன்னு தெரில. நாங்கள் போய் ஒரு அர்ஜென்ட்டுன்னு போனால் இருங்க இப்போ தான் இருக்கிறாங்க, பெட்டு இல்லை, மேலே போங்க, இங்கே போங்கன்னு மூஞ்சி காட்டுறாங்க. ஒரு இதுவும் இல்லை, ஒரு நல்ல நடவடிக்கை இல்லை. அதுமாதிரி இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டருங்கெல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து அதான் எல்லாரும் நல்லா டக்குன்னு வந்து பார்க்க மாட்டாங்க. ஆள் இல்லை, போய் நர்ஸு போனேன், ஆளு காணும், போய் பார்த்தா அப்புறம் இங்கே போய் அங்கே போங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு கொஞ்சம் ஆள்சாட்டம் பண்ணுறாங்க. ஒரு அதான் அதிகாரி போட்டாங்கன்னா அவங்கள போய் பார்த்தோம்னா அவங்க வந்து திட்டுவாங்க, யாருன்னு தெரில, இது அதிகாரியே போட காணும், அவங்களே பண்ணுறாங்க எல்லாமே. நம்ம எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாத மூச்சிக்கின்னு கிடக்கிற வேண்டியது தான்.
இருக்கிறோம். படிச்சவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுறாங்க, நம்ம படிக்காதவங்க நாங்கள் எங்கே போய் பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியாத தவிச்சுக்கிறோம். எல்லாரையும் கேட்டு தான் அங்கே போன்னு ரொம்ப பேஜார் பண்ணாங்க. பேதி ஒரு வாந்தின்னு சொல்லிட்டு வந்தாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, பெட்டு கிடையாது, நீங்கள் மேலே போங்க, நீங்கள் பெட்டில் போய் சேருங்க, மேலே போங்க. அவர் அர்ஜென்ட்டுக்கு வந்து சீரியஸு கேஸு தான் பார்க்கணும் டக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மேலே போங்க, இங்கே பெட்டே கிடையாது. இங்கேருந்து அங்கே போனாக்கா அவங்க வந்து நீங்கள் இங்கே போய் பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுமாரி தான் யூஸ் கேச்சு ரொம்ப 3 நாளாக நான் போய் வைக்கிறேன். இப்போது எங்கள் பொண்டாட்டி சேர்த்து வச்சுக்கிறேன் பெட்டில்.